உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். ஆன்லைன்ல சொட்டு கத்துக்க சேர்ந்தாலும் சேர்ந்தேன், முடிய மாட்டுக்கு. ஆகப்பட்ட 2 நாட்டு தான். இந்த நாட்டை வச்சு அந்த சொட்டரே இருக்கு. அந்த நாட்டு தானே வந்து தொலைய மாட்டுக்கு நமக்கு. ஆர்வ கோளாறுல சின்னதா செஞ்சுட்டேனே. இது பொம்மைக்கு தான் போட முடியும், நம்ம பிள்ளைக்கு எங்க போட முடியும்? சரி, தானே போட்டு போட்டு படிச்சுட்டு நல்ல பிராக்டிஸ் ஆன அழகா அளவெடுத்து நம்ம பாப்பாக்கு செஞ்சிடலாம். அந்த காலத்துல அம்மா சொல்லும், குழந்தை உண்டானா நேரம் போகாது, வேலையும் செய்ய விட மாட்டாங்க ரொம்ப. இந்த மாதிரி ஸ்வெட்டர் பின்னுவேன், அப்புறம் என்னது கூட பின்னுவேன், வேற தாயம் விளாடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அப்படியா? எப்போ பாரு குழந்தை உண்டானாலும் உண்டாகாட்டாலும் ஃபோனு கைமா தான் நாங்களாம் இருப்போம். ஆனால் ஃபோனையே பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி வேலை செய்யணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இதுக்கே 3 பண்டல் நூலுக்கு தேவைப்பட்டிருக்கு. அப்போ பெரியவங்களுக்கு தான் தைக்க இருந்தால் நிறைய நூல் தேவைப்படும் போல இருக்கேன். ஆனால் கையெல்லாம் நல்லா வலிக்குது. கொடைக்கானல்ல உட்காந்துக்கிட்டு சொட்டர் தைக்கிற அழகே அழகுதான். இதில் ஹேர் பண்ணலாம் கூட தைக்கலாம்னு சொல்லியிருக்காங்கல்ல. போக போக ஒன்றுன்னா ட்ரை பண்ணுவோம். இப்போ தானே 4 மாதம் ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு மாதத்துலேயே ஒவ்வொன்று கற்றுக்கிட வேண்டியதான். முன்னெல்லாம் வீடு எங்கேயே இருக்க மாட்டோம். நமக்கு பிடிக்காத வேலை என்னன்னு கேட்டாலே வீட்டில் இருக்கிறதான்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தியா, நம்மளும் ஒரு முழு ஹவுஸ் ஒய்ஃபாக மாறிட்டோம். பத்தாதைக்கு சொட்டர்லாம் தைக்க ஆரம்பிச்சிட்டோம். அம்மா வீட்டில் பாத்திரத்தை ஒரு நேரமாவது விளக்கி போடுடின்னு சொல்லுவோம். எங்கே நம்ம கேட்போம்? கேட்குறாளா? இப்போ நமக்குன்னு அதானே வேலையே போச்சு. பாத்திரம் கழுவணும், வீடை துடைக்கணும், அப்புறம் சமையல் பண்ணணும். பொம்பளைங்கனாலே இதான். இந்த வட்டத்துக்குள்ளே சுற்றி சுற்றி வந்துதான் ஆகணும். எவ்வளோ பெரிய வேலை பார்த்தாலும் சரி. கதவு திறக்க சவுண்டு கேட்ட மாதிரி இருக்கு. யார் வருவாங்க? எங்கே யார் வர போறா? ஐயோ, அவர் வர இன்னைக்கு ராத்திரி தானே வருவேன்னாரு, லேட் ஆகுனாரு. ஒருவேளை திருட்டு போய் யாராவது வந்துட்டாங்களா? யாரு யாரு கதவு திறக்கிறது? நான் தாண்டி, நான் தான். என்ன மகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எம்மா நல்ல மெலிஞ்சிட்டியம்மா. பத்தியா, அதான் அம்மா சமையலுக்கும் தன்னால சமைச்சு திங்கிறதுக்குள்ள வித்தியாசம். எப்படி அழைச்சு போனேன்? வாய் வயிறுமா இருக்க. நல்ல வாரி சாப்பிட்டு நல்ல திடகாத்திரமா இருக்க வேண்டாம். இந்த குளிர்ல சுருங்கி போன மாதிரிலாம் உட்காந்துருக்க. ஒன்னும் கவலைப்படாத, அதான் அம்மா வந்துட்டு. அம்மா நீயா? என்னம்மா சர்ப்ரைஸா இருக்கு? ஆனா கொஞ்சம் மணி கூட ஃபோன் பண்ணி நீ எடுக்கவே இல்ல. ஒருவேளை பக்கத்துல எதுவும் கதை வளர்க்க போயிட்டியோ அப்படின்னு நினைச்சேன். நேத்து கூட ஃபோன் பண்ணி சொல்லவே இல்ல. ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது வையி நான் கூப்பிடுறேன்னா அப்புறம் கூப்பிடவும் இல்ல. கள்ளி சரியான ஆளுதான். வரணும் ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. ஆனா எப்படி வீட்டுக்கு கரெக்டா வந்துட்டேன்? அப்பா வரலையா? அத்தை வரேன்னாங்க. அதை ஏன் கேட்க, நான் எப்போவோ வரக்கூடியது தெரியுமா? நீ குழந்தை உண்டாயினு சொன்ன நாளில் இருந்து கிளம்பணும் தான் நினைக்கேன். ஒத்தையில எப்படி வர முடியும்? பக்கத்தில் மாமியார் வீடு. நம்ம ஒத்தையில போனால் என்ன நினைப்பா? அதான் வரட்டும்னு பார்த்தான்னா ஒரு நாளைக்கு அவளுக்கு முடியல, ஒரு நாள் அவங்க அத்தான் பொண்டாடிக்க முடியல, ஒரு நாள் உன் மாமனாருக்கு முடியல, அப்படி முடியல இப்படி முடியல. அப்புறம் பார்த்தா கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க எல்லாரும். இப்படியே நாளும் பொழுதும் போனதாம்மா மிச்சம். நேற்று கூட அவங்ககிட்ட சொல்லலை. அவங்ககிட்ட கேட்டால் இன்னும் போகலான்னு சொல்லுவாங்க. அந்த ஆள் ஒரு தடங்கள் வரும். எதுக்கு திடீர்னு மாப்பிள்ளைட்டு சொன்னேன். மாப்பிள்ளை தான் டிக்கெட்லாம் போட்டாரு. பெரிய பசுமா படுத்துட்டே வந்தேன். பார்த்துக்க, வீட்டில் இருந்த மாதிரியே இருந்து ஒரு அலுப்பு இல்லையே. எப்பா என்ன குளிர், ஏசி ஃபுல்லா. கொடைக்கானல் வந்து இருக்க முடியலையே, நடிங்கிட்டு. இங்க கூட பஸ்ல இறங்கினேன். மாப்பிள்ள தான் போன் போட்டாரு, டயத்துக்கு வந்துருமாமே. நான் மாப்பிளைக்கு போன் அடிக்கலாம் நினைக்கிறோம், அவர் அடிச்சிருவாரு. இங்க இருந்து ஏதோ கார் புக் பண்ணி கொடுத்துருந்தாரு, அதில் கரெக்டா வந்து இறக்கி விட்டுட்டான். மாப்பிள்ள தான் சொன்னாரு, சொல்ல வேண்டாம் அத்தை, தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லிடாதீங்க, திடீர்னு போன மாதிரி இருக்கட்டும், மகாக்கு என்னமோ சப்ரஸா இருக்கட்டும் அப்படின்னாரு. சரி, அவர் ஆசையும் கெடுப்பானே அப்படின்னு வந்துட்டேன். மாமியார் 1 வாரம் கழிச்சு வருவாங்கன்னு நினைக்கேன். மாமியார் அந்த கையில் அத்தான் எல்லாரும் வருவாங்கன்னு நினைக்கேன், தெரியலம்மா. எம்மா என் பிள்ளை என்ன அழகா இருக்கு, புடவை கட்டி சொட்டு தச்சிட்டு இருக்கு. சாப்பிட்டேடி ஏதாவது காப்பி தான் போட்டு கொண்டுட்டுமா? பத்தியம்மா, இதான் தாய் பாசம்னு சொல்றது. வந்தவொடனே அக்கடான்னு உட்காருவோம்னு நினைக்காம பிள்ளை பாவம் டயர்டா இருக்கல, நம்ம காப்பியை போட்டு கொடுப்போம்னு நினைச்ச பத்தியா? இதுதான் தாய் பாசம்ங்கிறது. இந்த தாய் பாசத்தை நான் ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டேன். இனி நான் உன்னை விடவே மாட்டேன். நீ போக வேண்டாம், ஏன் கூட ஏறி அப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அப்பா எங்கேயுமே வரமாட்டாரு. 2 நாள் கழியட்டும். அதே மாதிரி காத்திட்டு சொல்லி டிக்கெட் போட்டு பஸ்ல இந்த அப்பாவை கூட்டிட்டு வந்துட சொல்லிடலாம். என்னடி பேர சொல்லிக்கிட்டு மட்டும் மறுவாத இல்லாம புருஷனை அத்தான் அங்க போங்கன்னு பேசணும். ஆட்சி பிடிச்சி வச்சு பிரித்து போடும். பார்த்துக்க, வந்தோடனே ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னங்க, மாமியாரும் மருமகனும் சேர்ந்து எனக்கு தெரியாம சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க இல்ல? பெரிய சர்ப்ரைஸ் தான். எவ்வளவு நாள் ஆச்சு அம்மா கையால சாப்பிட்டு. அம்மா இன்னைக்கு நீ தான் சமைக்கிற. நான் ஏற்கனவே கொஞ்சம் சமைச்சிட்டேன். இருக்கட்டும், அது வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நீ தான் ஃபுல்லா குழம்பு ரசம் எல்லாம் வச்சுக்கணுமா? எனக்கு உன் கையால ஒரு துவையில வச்சு ரசம் வச்சு கொடுத்தா கூட போதும். பாத்தீங்களா,
நீங்க வந்தோன்னே என் சமையல் புளிச்சு போச்சு. காலையில 5:30 மணிக்கே எழுந்திரிச்சு டிஃபனு லஞ்சு ஈவினிங் டீ கூட ஃப்ளாஸ்க்ல போட்டு வச்சுட்டு போவேன். சரி சரி, பொம்பளை பிள்ளைங்கனாலே இப்படிதான். அம்மா வந்தோடனே புருஷனை மறந்துடுவாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை மாப்பிள்ள. அவ என்ன திடீர்னு பார்த்தா பார்த்தீங்களா, அந்த சந்தோஷத்துல என்ன பேசணும்னு தெரியாம பேசுவா. அப்படிலாம் இல்லை, என்னைக்குமே புருஷனுக்கு அப்புறம் தான் அம்மா. என்னமாக இனிமே அப்படி சொல்லக்கூடாது சரியா? மாப்பிள்ள பாவம் பிள்ளை வாடி போய் இருக்கா. நீங்களும் நான் நல்லா மெலிஞ்சு போனீங்க. போய் நல்ல நாட்டு கோழியை வாங்கிட்டு வாங்க. நல்ல முத்தின கோழிலாம் வாங்காதீங்க, நல்ல பிஞ்சு கோழியாக வாங்கிட்டு வாங்க. சூப்பு போட்டு அப்புறம் நல்ல பிள்ளைக்கு பிடிச்ச கறியெல்லாம் வச்சு கொடுக்கணும். இன்னைக்கு நாட்டுக்கோழி மட்டும் வாங்கிட்டு வாங்க. நிறைய வச்சு சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு இதாகாது. ஏன்னா குழந்தை இருக்கா பார்த்தீங்களா, அதனால இன்னைக்கு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது வேணா வாங்கிட்டு வாங்க, சமைச்சு கொடுக்குறேன். அத்தை, நாட்டுக்கோழி கிடைக்கும் வாங்கிட்டு வரேன். இறால் இங்கே பண்ண இறால் தான் கிடைக்கும். நம்ம ஊர் மாதிரி கடல் இறால்லாம் கிடைக்காது. இறால் வாங்கிட்டு வரேன். இறாலும் வச்சு கொடுத்தாங்க. நீங்கள் அழகா இறால் தொக்கு மாதிரிலாம் பண்ணுவீங்களே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இறால் தொக்கு இறால் தோரெல்லாம் பண்ணி கொண்டு வருவீங்கல்ல, எனக்கு அதே டேஸ்ட்டில் பண்ணி கொடுங்க. இறால் வாங்கிட்டு வரேன், நாட்டுக்கோழியும் வாங்கிட்டு வரேன். அப்புறம் உங்களுக்கு இப்போதைக்கு ஏதாவது சாப்பிட்றது தான் கடையில் வாங்கிட்டு வரட்டுமா? இப்போ ஒன்றும் வேண்டாம், டிஃபன் இப்போ தானே பண்ணேன், அதெல்லாம் இருக்கு. அம்மா சாப்பிட்டோம். அம்மா சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் மருமகன் எப்படி சமைச்சிருக்காரு வச்சிருக்காருன்னு. என்னம்மா நீ மருமகன் சமைச்சு சாப்பிட்டது இல்லையே? நான் படுற அவசியம் நீயும் இன்னைக்கு பட்டே ஆகணும். அவங்க செஞ்ச சட்னி தோசை எல்லாம் ஹாட் பேக்ல அப்படியே இருக்கு. வா வச்சு கொடுக்குறேன். உன் மருமகன் கைப்பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லு. வீடு ரொம்ப அழகா இருக்கு. முன்னாடி பார்த்தா பழைய காலத்து வீடு மாதிரி இருக்கு. உள்ள வந்து பார்த்தா கண்ணாடி மலையே இதுவுமா ஜகஜோதியெல்லாம் இருக்கு. நல்லா இருக்கு. எங்க நின்னாலும் மொத்த பார்த்துக்கலாம். பாத்தியா? அம்மா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்தவங்க பேங்க் ஸ்டாஃபா. ஈவினிங்னா டான்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருந்திருக்காரு. அதுக்கான செட்டப் தான் இது. அவர் 1 இயர் கிளாஸ் நடத்திட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறனால வேற ஊருக்கு மாறி போயிட்டாராம். இதெல்லாம் நீ கலத்தினா வேஸ்ட் தானே, அதனால இருக்கட்டும்னு விட்டுட்டு போயிட்டாரு. நான் எங்க அப்பப்போ நின்று டான்ஸ்லாம் ஆடுவேமா. வீடியோல இருக்கு, காமிக்கிறேன். பழப்பழான்ட்டு நல்லா இருக்கு பத்தியா? ரூம் எவ்வளோ அழகா இருக்கு. போட்டோலாம் ஒன்றும் மாட்டக்கூடாது அதில். இந்த ஊரும் அழகா இருக்கு குளுமையா. இந்த ரூமும் நல்லா இருக்கு பத்துக்கோ. மகா இந்த வீடு சூப்பர் வீடா இருக்கு. இந்த வீட்டை விட்டு மாறிடவே கூடாது. ஒரு பெரிய குடும்பமே தங்கலாம் போல இருக்க. ஏய் முட்டை கண்ணி, உங்க அம்மா வந்தோடனே நான் சமைச்சது உனக்கு அவஸ்தையே தெரியுது இல்ல? இங்க பாருங்க, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சத்தியமா சொல்றேன், மனசாரி நான் சொல்லல. என் புருஷன் சமையல நான் எப்படி தப்பா சொல்லுவேன்? இவ்வளவு நாள் அதை தானே சாப்பிட்ருக்கேனா. சும்மா விளையாட்டுக்கு சொன்னீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நீ செல்லம்ல, தங்கம் இல்ல, குட்டி பல்ல. அப்படியா? சரி சரி, மறந்துட்டேன். அப்படி நீ சொன்னது பொய்னா எனக்கு இப்பவுமே ஒரு கிஸ் வேணும். முடியாது. என்ன விளையாடுறீங்க? அம்மா இருக்காங்க. அம்மா இருந்தா எனக்கு என்னடி? ஏன் பொண்டாட்டிய நான் கொஞ்சுறேன். ஆனா நீ பெரிய ஆளுதான். என்கிட்ட சத்தியம்லாம் ஒரு நாள் வாங்கினேன், ஞாபகம் இருக்கா? சத்தியம்னா சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி இல்லை உனக்கு? என்னங்க நம்ம இப்போ இல்லை, நமக்கு நாளைக்கு ஒரு குழந்தை குட்டி ஆனாலும் நமக்கு 50-60 வயசு ஆனாலும் நீங்கள் எப்போவுமே என்கிட்ட தான் இருக்கணும். நமக்குன்னு ஒரு ரூமு, நம்ம அதில் தான் தூங்கணும். எத்தனை குழந்தைங்க வந்தாலும் சரி, உங்களுக்கு எப்போவுமே எம்மளை அன்பு மாறாதில்ல. எப்போவுமே எம்மளை பாசமாக தானே இருப்பீங்க. தினம் எனக்கு தூங்கும்போது குட் நைட் சொல்லி நெத்தியில் கிஸ் பண்ணணும். அப்படிலாம் சொல்லிட்டு இப்போ எங்கள் அம்மா வந்திருக்காங்க, என் ஆட்டுக்குட்டி வந்திருக்காங்க. இங்கே பாரு, யார் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. என் பொண்டாட்டியை நான் கொஞ்சம் நினைச்சா இடம் பொருள் பார்க்கவே மாட்டேன். கொஞ்சிக்கிட்டே இருப்பேன், முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்படி. ஐயோ அம்மா பார்த்துட்டோம். இந்த கார்த்திக் அறிவே இல்லை. என்ன மாப்பிள்ள, இன்னும் நீங்க கறிவங்க போகல? இல்லத்த, வேற இஞ்சி வேற எல்லாமே உண்டு. அதெல்லாம் வாங்கணுமா என்னன்னு கேட்க மறந்துட்டேனா, அதான் கேட்க வந்தேன். மகா இஞ்சியெல்லாம் இருக்குல்ல, அப்புறம் பூண்டு, அப்புறம் பட்டை கிராம்பு எல்லாம் இருக்குல்ல, வேணா எல்லாத்துலேயும் 50 கிராம் வாங்கிட்டு வரேன். ஆஹா பாத்ரூம் எங்க? வெந்நிலாம் இங்க இருக்கா? இதை சுவிட்ச் போட்டா சூடா தண்ணி வருமே. குளிக்காம ஒரு மாதிரியா இருக்கு. வெளி பிரயாணம் பண்ணிட்டு வந்தது பத்தியா, அப்படியே பழகிட்டு. சரி நான் குளிச்சுட்டு வரேன், மாப்பிள்ளை கறி எடுத்துட்டு வரட்டும். வந்து சமைக்க நேரம் சரியா இருக்கும். இந்த குளிர்லயே குளிக்க போறீங்க? ஷோ சொன்னா கேட்கவும் மாட்டேங்க. அம்மா உள்ள ஒரு சுவிட்ச் இருக்கு, அதை போட்டு விட்டுருங்க. போட்டு 5 நிமிஷத்துல தண்ணி சூடாயிரும். தலைக்கெல்லாம் ஊத்திடாதீங்க, காயாது முடி. அப்புறம் சளி பிடிச்சுக்கும் பாத்துக்கோங்க. ஏய் அத்தை இருந்தா என்னடி, நம்ம அத்தை தானே. அத்தை இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. சொல்ல போனா அத்தையோட ஆசையில தான் நம்ம கல்யாணமே நடந்து. அத்தைக்கு ரொம்ப நாளா ஆசை, எப்படியாவது இந்த பையனுக்கு இந்த நம்ம பொண்ணை கெட்டி வைக்கணும்னு அத்தை நினைச்சதுனாலதான் நம்ம கல்யாணமே நடந்து. தெரியும்ல, அத்தை எனக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா? ஆகப்பட ஒரு கிஸ் கேட்டா ரொம்ப பிகு பண்ணிக்கிறேன். இங்க பாரு, இதெல்லாம் நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன். ரொம்ப பேசினா அத்தைட்டு சொல்லி கொடுத்துருவேன். என்ன கார்த்தி விளையாடுறீங்க? அம்மா இருக்காங்க,
அம்மா இருக்கிறத வர கொஞ்சம் ஒதுங்கியே நில்லுங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ம், ஒதுங்கி இருக்கணுமா? ஏய் என்னடி 100 வயசான பாட்டி மாதிரி பேசுறேன்? ஆ? என் பொண்ணுகிட்ட சொல்லி கொடுத்தேன்னு வையேன், வயிற்றுல எட்டி உதைப்பா பாத்துக்க. அதெல்லாம் முடியாது. வேணா அத்திட்ட வேணா கேட்டு பாப்போமா? அத்தையே பர்மிஷன் கொடுக்க தான் போறாங்க. இப்ப பாரு அத்தை, அத்தை தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பொண்ணு எது கேட்டாலும் தரமாட்டுக்கா. எது பேசுகாத, என்னன்னு கேளுங்க. ஷோ வாய் விட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்காரு. காபி அத்தா இங்க வா. இந்த மகாவோட ஒருத்தன் அப்ராணியா கிடைச்சிட்டா போதுமே, தலையில முளகா அரைச்சு வந்த மகா. ஏன் இப்படி இருக்கா? பாவம் 5 மணிக்கே எந்த சமையல் பண்ணி என்னெல்லாம் செஞ்சுட்டு வேலைக்கு போறாரு. யார் இப்படி செய்வா இந்த காலத்துல? ஏய் மகா, என்ன கேட்கார குடாண்டி. மாப்ள அவ அப்படிதான் மாப்ள, கொஞ்சம் பொறுங்க, நான் வந்து கொடுக்குறேன். அம்மா வந்து கொடுக்க போறாங்க. ஐயோ ஐயோ, யார்ட்டையும் நியாயம் கேட்க போனேன். கொஞ்சம் பொறு, இப்போ அம்மா வந்துருவாங்க. லூசு லூசு ஒன்னாலதான். ஐயோ அத்தை, நீங்க பையவே வாங்க. கொடுத்துட்டா? இல்ல இல்ல, நான் கொடுத்துட்டேன். ஒரு கிஸ் கேட்டா ரொம்ப பிகு பண்ணுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், பாத்துக்கிறேன். சிக்கன் வாங்கிட்டு வந்து உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். சரி, டோரை க்ளோஸ் பண்ணிக்க, போயிட்டு இப்போ வரேன். மேடம், ஃபேமஸ் கோயில்னு சொன்னீங்க, சீக்கிரமாவே பூட்டிட்டாங்களா இல்ல இனிதான் திறப்பாங்களா என்னன்னு தெரியலையே. கோயில் பூட்டெல்லாம் இல்ல, இனிதான் திறக்கவே செய்வாங்க. மணி 4:45 தான் ஆகுது. 5 மணிக்கு அப்புறம் தான் அந்த கோயில் திறப்பாங்க. சரி, அது வரைக்கும் கோயில் சுற்றி பார்க்கலாம் என்ன, சீக்கிரம் கூட்டிட்டு வந்தேன். இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா? இந்த கோயில்ல தான் எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. ஓ அப்படியா? சாருக்கு இங்க தான் கல்யாணம் ஆச்சா? அப்ப ரொம்ப ஃபேமஸான கோயில் தான். அப்போ உங்களுக்கும் கல்யாணம் இங்க தான் நடக்கும்னு நினைக்கிறேன், இல்ல மேடம்? இல்ல இல்ல, எனக்குலாம் இங்க கல்யாணம் இல்ல. அம்மா ஏதோ நேர்த்தி கடன் வச்சிருந்தாங்களாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணம் நடந்தா எனக்கு இங்க தான் நடக்கணும் அப்படின்னு, அதனால இங்க கல்யாணம் நடத்தினாங்க. எனக்கு எந்த நேர்த்தி கடனும் இல்ல. ஐயோ, நீ கோயில் கிடையாதே, அப்பதே வந்து வெயிட் பண்ணிட்டு நிக்காங்க போல இருக்கு. பார்த்தா புதுமண ஜோடிகள் மாதிரி இருக்கே. தம்பி தம்பி, இன்னைக்கு கோயில் திறக்க மாட்டோம். பக்கத்துல ஒரு பெரியவர் இறந்துட்டாரு, அதனால நாளைக்கு தான் கோயில் திறக்கும். பார்த்தா புதுமண தம்பதி மாதிரி இருக்கீங்க. கோயிலுக்கு நாளை காலையில வாங்க. இங்க பாருங்க, கோயிலுக்கு ஒரு ஆணும் பொண்ணும் வந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க புருஷன் முன்னாடியா தான் வருவாங்கன்னு இல்ல, ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஏன் ரிலேட்டிவா இருக்கலாம், ஆஃபீஸா ஒன்னா ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம். வரக்கூடியவங்க இப்படி ஜோடியே தெரியாம பேசாதீங்க. எல்லாரும் மனசும் ஒண்ணு போல இருக்காது. ஐயோ அனுப்பிச்சிருங்கம்மா. நீங்க 2 பேரும் புருஷன் முன்னாடி இல்லையா? இல்ல ஒண்ணு போல ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. நம்ம நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களா, அதான் ஒருவேளை புதுசா கல்யாணம் ஆனவங்களும் நினைச்சிட்டேன். இன்னைக்கு கேட்டது போகட்டும், இனிமேல் இப்பெல்லாம் யார்ட்டையும் பேசாதீங்க. அது நல்லாவா இருக்கு? பாக்குறவங்க எல்லாத்தையும் ஜோடி சேர்த்து பேசிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. மேடம் விடுங்க மேடம், அவர் தெரியாம பேசிட்டாரு. என்னமோ மனசுல பட்டுச்சு சொன்னேன், அவ்வளவு. நான் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. கோயில் நாளைக்கு காலையில தான் திறக்கும், நாளைக்கு வாங்கம்மா. உனக்கு இப்ப குழுகுலுன்னு இருக்குமே அவர் சொன்ன உடனே. ஒரு வார்த்தை பேசியா? இல்ல நாங்க ரெண்டும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது, என்னோட எம்டின்னு சொல்ல உனக்கு வாய் வரல. உண்மையா பேசாம நிக்கிறேன், நான் தான் சத்தம் போடுறேன். மேடம், நம்ம ஊர்ல யாராவது தெரிஞ்சவங்க அப்படி பேசியிருந்தா அவங்களை இப்போ உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பேன். இது நம்ம தெரியாத ஊரு. அவர் வேற 2 பேர் நிக்கிறத பார்த்து தப்பா எடுத்துக்கிட்டாரு. வயசானவர், அவர்கிட்ட போய் என்ன நம்ம சண்டை போட முடியும்? நான் சொல்லலாம்னு இருக்கிறதுக்குள்ள நீங்க சொல்லிட்டீங்களா மேடம், அதான். இல்லாட்டாலும் அன்னைக்கு மார்க்கெட்ல காய்கறி வாங்க போகும்போது அந்த தாத்தா அப்படித்தானே சொன்னாரு. அப்படியே ரசிச்சுட்டு நின்ன மாதிரி இருந்துச்சு. மேடம், அவரும் வயசானவர். ரோட்ல போற வரவங்க எல்லாம் 1000 கதை சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம விஷயத்த சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் எந்த அவசியம் இல்ல. நமக்கு தெரியும், நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம யாரு அப்படின்னு. லுக் விஜய், எனக்குன்னு ஸ்டேட்டஸ் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எனக்குன்னு சொசைட்டில நல்ல பேரும் புகழும் இருக்கு. அதை கெடுத்துக்கிற மாதிரி நான் எந்த விதத்திலையும் எப்பவுமே நடந்துக்க மாட்டேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். கோயில கூட நிம்மதியா சாமி கும்பிட முடியல. என்னன்னு சொல்றதுக்கு? காலடு பேசாம ஊருக்கே கிளம்பி போகலாம். டென்ஷனா இருக்கு.